ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு இன்னொரு ரிவ்யூ பார்க்க போறோம்னா நம்ம அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், சார்பேட்டா முத்துக்குமார், அப்புறம் அருண் பாண்டியன் அந்த மாதிரி பெரிய பட்டம் நடிச்சிருக்க டிமாண்டி காலனி 2 அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிமாண்டி காலனி 2 இந்த படத்தை கதையை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டிமாண்டி காலனி 1 கதையை பார்த்தாலாம். ஒரு 4 யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த வேலை வெட்டிலாம் சுற்றிட்டு இருப்பாங்க. வேலை இருக்கும், சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, டிமாண்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு டேரக்டர் ஃப்ரெண்ட் இருப்பார். அவர் சொல்லுவார். அவர் பேச்சை கேட்டு டிமாண்டி காலனியில் போய் அந்த வீட்டுக்கு போவாங்க. அங்கே போகிறவங்க சும்மா இல்லாமல் ஒரு செயின் எடுத்து வர, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செயினால் என்ன பிரச்சனைலாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அந்த படத்தை வந்து ஒரு ட்ரில்லராக முடிச்சிருப்பாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா அப்போவே 2015 ரிலீஸ் ஆனப்படாது. பட் டெக்னிக்கலாக சூப்பரான ஒரு சவுண்ட் டிசைனிங் அந்த ஹாரர் படத்தை நம்ம கனெக்ட் போட்டால் அந்த இடத்துல வந்த ஒரு ஹாரர் படத்தில் பெஸ்ட்டு ஹாரர் படமாகவே இருக்கும். பயன்படுத்துகிற நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும், ஜம்ஸ்கர் மூமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கதை போகவே போகாது. அந்த படத்தில் ஒரு செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத விஷயம் தான் நடந்துட்டு இருக்கும். கிளைமேக்ஸே கூட ஹீரோ வழக்கமாக ஒரு டெம்ப்ளேட் இல்லாமல் வேற ஒரு டெம்ப்ளேட்ல முடிச்சிருப்பாங்க அந்த படத்தை. அந்த படத்தோட பார்ட் 2ங்கும் போது ஸ்டார்டிங்காக பயந்தா இருந்துச்சு. அதுவும் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் போன பாட்டிலே அருள்நிதி செத்துட்டாரு இந்த இது அப்படிங்கும்போது ஒரு இந்த சீக்வல் மாதிரி இல்லாமல் இந்த காஞ்சனா மாதிரி சீரீஸ் மாதிரி வேறு மாதிரி எடுக்க போகிறாங்களோ அப்படின்னு நினச்சதுக்கு அவங்களுக்கு ட்ரைலர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ரமைசிங்காக என்ன வித்தியாசமாக ட்ரை பண்ணுறாங்க போல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை கதை பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சு நடக்கிற மாதிரி விஷயம் இல்லை, அது நடக்கும்போது பேரலான விஷயமா மாறல் நடக்கிற மாதிரி ஒரு விஷயமா ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் வந்து அவர் ஹஸ்பண்டை வந்து இறந்து போயிடுறாரு. அவர் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருந்தார், ஏன் இறந்தார் அப்படிங்கிறதுக்கான அந்த கேள்விக்கு பதில் வந்து பிரியா பவானி சங்கர் தேடிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவலாக இந்த ஆவி கூட பேசுகிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டடாக சீனி அந்த போன பாட்டில் இருந்த அருள்நிதியோட ஆவி கூட அவங்க பேச ட்ரை பண்ண அந்த ஆவிக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஏன் இந்த ஆவி இங்கே மாட்டுது, நம்ம ஹஸ்பண்ட் ஆவிக்குள்ள ஏன் இந்த ஆவி நம்மகிட்ட பேசுச்சு அப்படிங்கிற சில கேள்விக்கான பதில் தான் இந்த படத்தோட மீதி கதையிலே சொல்லலாம். கதையாக பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணியிருக்காரு ஞானமுத்து. அதனால பார்க்கும்போது தெரியுது. சும்மா ஏனதானோ செடிமாண்டி காலனி ஒன்றாயிடுச்சு அதோட டெம்ப்ளேட்ஸ் மட்டும் தூக்கி வைக்காம ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அந்த கனெக்ஷன் சீன்ஸ், அந்த பேரல் யூனிவர்சல் சீன்ஸ் வராதாகட்டும், ஃபர்ஸ்ட் பார்ட் ரெஃபரன்ஸ் தூக்கி உள்ள வச்சதாகட்டும், இன்டர்வல் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அது மாதிரி அதை கரெக்டாக ரெஃபரன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அதோட இதுவுமே ஆடியன்ஸுக்குலாம் இம்பாக்ட் ஆயிடுச்சு. நிறைய இடத்துல ஸ்க்ரீன் யூகிக்கிற மாதிரி இருந்தாலுமே படம் விறுவிறுன்னு போகும்போது அதை நம்ம லாஜிக் மிஸ்டேக்ஸ் இந்த ஃப்ளாஸ்லாம் கண்டுபிடிக்க முடியல. படத்தில் ஒரு பிரச்சனை என்ன பார்க்கறதுனா லைட்டாக சிஜி ஒர்க்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் வேர்ல்டுமா ஒரு சீனுக்கு உள்ளே போவாங்க பவானி சங்கர். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது படத்தை வந்து பாதிக்கலனாலுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம் அந்த சிஜி ஒர்க்கில். அருள்நிதிக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கும்போது உங்களுக்கு பார்ட் எடுக்கிற கதை இல்லை போல. ஸோ செகண்ட் பார்ட்டில் தான் சில விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் கேட்க புதுசாக இருந்தாலுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி லாஜிக் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஃப்ளாஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஷர்ட் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுற மாதிரி இருக்கு அருள்நிதி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போன பாட்டில் வந்து ஜோசிகார் வந்து அருள்நிதி அப்பா அம்மா பேர் வேறுனு சொல்லுவார். பட் இதில் வந்து அப்பா அம்மா பேர் வேற மாதிரி வருது. சின்ன சின்ன ஃப்ளாஸ் தான் இருக்கே தவிர மிச்சபடி படமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அருள்நிதியோட பிரியா பவானி சங்கர் நிறைய ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஏற்கனவே அவங்க ரீசெண்டாக இந்தியன் 2லாம் பயங்கர இதாக ட்ரோல் ஆகி இந்தியன் 2 ஃப்ளாப் ஆனதுக்கான பிரியா பவானி சங்கர் தாங்கிற மாதிரிலாம் பேசி அவங்களே ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட இந்த மாதிரி சொல்கிறது எனக்கு சங்கடமாக இருந்துச்சு அப்படின்ட்டாங்க. பட் இந்த படத்துலலாம் பிரியா பவானி சங்கர் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு 200% எஃபெக்ட் போட்டிருந்தாங்க. அருள்நிதி ஒரு எக்ஸ்டர்னல் கேமியோ தான் பண்ண மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய ரோல் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு தவிர ஒரு ஹீரோ ரோல் பண்ணவே இல்லை பார்ட் 1ஓட கம்பேர் பண்ணும்போது. இவங்க பார்ட் 3க்கும் லீடு விட்டாங்க. இப்போவே இந்த மாதிரி பார்ட் 3 இருக்குது, அதுவும் 6 வருஷம் கழிச்சு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட் 3க்கு அவங்ககிட்ட லீடுமே நல்லா தான் இருந்துச்சு, அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் இன்டர்வல் 2 குட்டாக இருந்துச்சு. பட் கம்பேரிங் டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடந்து போன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் விறுவிறுன்னு போய் அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வந்து இவங்க சொத்து பிரச்சனை ஆரம்பித்தாங்க. அதுவும் இந்த பிக் பாஸில் வந்த மீனாட்சியெல்லாம் வந்தாங்களா, ஆஹா பார்ட் 2 சாபம் ஒர்க்காது போல் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ரியாலிட்டி கதை வந்தோடனே படம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் இன்டர்வலுக்கு அப்புறம் இன்டர்வல் 2 அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸில் கிளைமேக்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் கட் பண்ணியிருக்கேன். இன்டர்வல் முடிஞ்சு ஒரு 10 மினிட்ஸில் கட் பண்ணிட்டீங்கன்னா சென்டரில் இருக்க ஒரு 40 மினிட்ஸ் மட்டும் ஒரு சின்ன லேக்னஸ் இருந்துச்சு படத்தில். பட் கதை ஸ்டெடியாக தான் போச்சு. ஒரே சீன் லென்த்தாக போகிற மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. அது பார்ட் 1லேயுமே நடக்கிற விஷயமா இருக்கும். டிவியில் ஒரு விஷயம் நடக்கும், டிவிக்கு அப்புறம் ரியாலிட்டியில் ஒரு விஷயம் நடக்கும் தெரியுமா, அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுவும் சவுண்ட் டிசைனிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு. இந்த டிமாண்டி கன் வச்சு தட்டுற சவுண்ட்லாம் பார்ட் 1லேயே பயங்கரமாக இருக்கும். அந்த தட்டுற சவுண்டு இந்த இடத்துல 2-3 இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கன் சவுண்டு. அந்த 2-3 இடமும் ஜெட்டர் ஜம்ஸ்கேர் வர மாதிரி தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம்.
படத்துக்கு வந்து இன்னொரு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, சாம் சிஎஸ் தான். அவ்ளோ எஃபர்ட் போட்டு பிஜிஎம் போட்டிருக்காரு. பார்க்கும்போதே தெரியுது. பட் ஒரு இடத்துல மட்டும் ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் இரைச்சலா, இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டாங்களோ இந்த இடத்துல பிஜிஎம்மு. இந்த இடத்துல மட்டும் லைட்டா கம்மி இருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஃபீலும் வரதான் செஞ்சது. பார்ட் 3க்கு அவங்க லீட் ஆகட்டும், முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாருமே அவங்க எடுத்துக்கிட்ட ரோல் எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு. பிளஸ் ஒரு சர்ப்ரைஸான எலிமெண்ட்ட கூட கிளைமாக்ஸ்ல விட்டுருந்தாங்க. அதுவும் நல்லா தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாரர் த்ரில்லர் ரசிகர்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். தமிழ்ல ரொம்ப ரீசென்ட்டா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாரர் ஃபிலிமா பேய் படத்த மட்டுமே எடுத்து பேய மட்டுமே வச்சு எடுக்கிற மாரி படமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்பலாம் வர படத்துலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐட்டம் சாங்கு, ஒரு கிளாசிக்கல் காமெடி, 4 பேர் பேய்ட்டு அடி வாங்குறதுக்கு 4 பேர் இருப்பானுங்க. அப்படிலாம் இல்லாம, ஒரு வித்தியாசமான டெம்ப்ளேட்ல பிளஸ் இந்த பேய் கூட பேசுறது, சாத்தான் வழிபாடு அப்படிங்கிற இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்க பண்ண விஷயமும் சரி, அஜய் மத்தோட ரைட்டிங்கும் சரி, ஏன்னா போன படத்துல கோப்ராலாம் வச்சு செஞ்சுட்டாங்க. என்னடா எழுதி வச்சிருக்க? 3 1/2 மணி நேரம் படத்துல 3 நிமிஷம் கூட தெளிவா புரியலடா அப்படிங்கிற அளவுக்குலாம் வச்சு செஞ்சதுக்கு பர்ஃபெக்ட் கம்பேக்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தை தாராளமா ஒரு டைம் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். இதே இந்த மாதிரி வந்து பயப்படுறவங்க அவங்களாம் கூட்டு போகாதீங்க. பார்ட் 1 பார்த்தவங்க எல்லாத்துக்குமே பார்ட் 2 பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஜெனரல் ஆடியன்ஸ்க்குமே படம் நல்லா தான்ப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, யாரையும் டிஸ்அப்பாயின்ட் பண்ணாது. ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.